வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2020 வெளிவந்த ஃபிஷ் ஸ்விம்மிங் அப்சைட் டவுன். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு வீட்டில் குடியேற வராங்க. பெர்லின்ற உள்ள ஒரு வீட்டில், பெரிய வீட்டுக்கு குடியேறதுக்கு வர்றாப்புல. அதாவது ஒரு காதலியோட அப்பா, மகன், ஒரு காதலி 3 பேர் வராங்க. அங்கே வந்து தங்கியிருக்காங்க. அப்பாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வயசாக இருக்கும். அப்பாவோட காதலிக்கு 30 வயசு, மகனுக்கு 19 வயசு. இவங்க சேர்ந்துட்டு அப்பாவுடைய முதல் ஒய்ஃபு இறந்ததுனால அந்த 50 வயசுக்கார் வந்து இந்த 30 வயசு ஒரு பெண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வர வந்த இடத்துல மகனுக்கும் அந்த அப்பாவுடைய காதலுக்கு 2 பேருக்கும் ரிலேஷன்ஷிப் ஏற்படுது. இதை அந்த வீட்டு வேலைக்காரியும் அவள் பார்த்துட்டு அந்த வீட்டில் வந்து அந்த காதலி என்ன பண்ண வேலைக்காரியும் கைக்குள்ளே போட்டு வச்சுட்டு கடைசியில் அந்த காதலிக்கான அந்த மகனையும் வந்து மேலே தள்ளி விட்டு அவனையும் சாகடிச்சிட்றா. கடைசியில் அந்த வீட்டில் எல்லா விஷயமும் தெரிஞ்சு அந்த வேலைக்காரிக்கு ஒரு முசதை கொடுத்து அவளையும் தன் கூடயே வச்சுக்கிறா. அதுலேருந்து கடைசியில் இந்த கொலையை பண்ணது அவளா யாருன்னு சொல்லி யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்து கடைசியில் இது யாருக்காவது தெரிஞ்சா இல்லையா அப்படின்னு சொல்கிற படம் தான் ஃபிஷ் ஸ்விம்மிங் அப்சைட் டவுன் 2020. அதாவது தலைகீழாக நீந்தும் மீன். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு டான்ஸ் ஆடிருக்காங்களே, அவங்க பேர் தான் வந்து ஆண்ட்ரியோ. ஆமாம், அந்த வீட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து மாட்டுறாரு. அவர் பேர் வந்து பிலிப்பு. அது வந்து அவங்களுடைய ஒய்ஃபு வந்து அண்ணன் வந்து இறந்து போயிருப்பாங்க. அது அவங்களுடைய பையன் ஒருத்தங்கன்னா அவன் பேர் வந்து மார்ட்டினு. அம்மா இறந்து போன சோகத்தில் வந்து அந்த குடும்பம் ரொம்ப மூழ்கி இருக்குது. அதனால் அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த கவலையிலேருந்து மறக்கிறதுக்காக அவர் வந்து பெர்லினில் உள்ள ஒரு பெரிய வீட்டுக்கு குடியேறுறாங்க. அந்த குடியேறி வரப்போகும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அப்போ தான் ஆண்ட்ரியான்ற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வராரு. இவங்க 2 பேரும் அதாவது இவங்க 2 பேரும் லிவிங் டுகெதராக இருக்காங்க. ஆமாம், லிவிங் டூ ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கல. அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் இவர் கூப்பிட்டு வந்து கொஞ்சம் கூட வந்து மார்ட்டினுக்கு பிடிக்கல. அப்பா இந்த மாதிரி அம்மா இறந்த கொஞ்ச நாள்லேயே இந்த பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்காரு வீட்டுக்குன்னு மனசுக்குள்ள கொஞ்சம் சஞ்சலப்படுறான். இருந்தாலும் அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு மார்ட்டின் அவன் பாட்டு இருக்கிறான். இவங்க 2 பேர் இவங்க ஜாலியாக இருக்காங்க. இவங்க நம்ம மாதிரி ஆண்ட்ரியா வந்து ஒரு ஸ்கூலுக்கு போவாங்க, பசங்களுக்கு கூட இருந்துட்டு அவள் வீட்டில் வரா. இவளுக்கு வந்து ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வேணும், யாரையும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். இதை வந்து தூரமாக இருந்து பார்த்துருக்க மார்ட்டினுக்கு உள்ள இந்த பொண்ணு அப்பா அவளை சொத்தை பூரா அடைய தான் வீட்டுக்கு வந்திருக்காளோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. கொஞ்ச நாள் அவன் பேசாமல் தான் இருக்கிறான் ஆண்ட்ரியா கூட. அதுக்கப்புறம் அங்கே ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு ஆண்ட்ரியா கூட நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே பழக ஆரம்பிக்கிறான். அவளும் வந்து நல்லா போகிறாங்க. அப்பாவும் மகன் என்ன பண்ணுறாப்புல, நம்ம அந்த பதுவை பறக்க விட்டுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் விளையாடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு முடிஞ்சோடனே வீட்டில் மகன் என்ன பண்ணுறான், அவன் பாட்டு மார்ட்டின் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவர் அப்பா அடிக்கடி வேலைக்கு போயிடுவார். இங்கே பள்ளி முடிச்சோன்னே ஆண்ட்ரியா வந்து என்ன பண்ணால் பிலிப் பக்கத்தில் வந்து என்ன பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு, இல்லை ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ரிமோட்டை நான் மாற்றி பார்க்குறேன் அப்படின்னு. இவங்க 2 பேரும் சாப்பிட்ருக்குவாங்க. அதை வாங்கி அவள் சாப்பிடுவா. உட்காந்துருப்போம். அதில் டக்குன்னு மார்ட்டின் எழுப்பி போயிடுவான். கொடுக்க முடியாது வந்து அவன் ரூமில் வந்து புக்கு படிச்சுட்டு மார்ட்டின் அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு தனியாக இருப்பான். அவனுக்குள்ளே மனசுக்குள்ளே எந்த விதமான ஒரு கெட்ட எண்ணமோ எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே அவனுடைய ரூமுக்கே ஆண்ட்ரியா வராப்பில்ல, என்னடா இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னு. இல்லை சும்மா தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு. உங்கள் அப்பா இன்னும் வரல, போர் அடிக்குது, அது அவங்க கூட பேசிகிட்டு இருக்கலாமே அப்படின்னு வந்துன்ட்டு, நீ உங்கள் அம்மா இறந்து போன கவலையில் ரொம்ப இருக்கா, எனக்கு அந்த கவலை தான் இருக்குது, மனசு தைரியப்படுத்துக்க உனக்கு எதுவாக இருந்தாலும் நான் இருக்கிறேன் அப்படின்னு வெளியிட்டு வந்த நம்ம அப்பா என்ன பண்ணுறாரு, அதாவது பிலிப்பு, அவர் நல்லா ஹாயாக அசைந்து அவர் தூங்குறாரு. அவர் பக்கத்துலேயே வந்து ஆண்ட்ரியா உட்காந்துருக்காங்க. என்ன இவர் வந்தவொடனே தூங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவளுக்கு வந்து சின்ன வயசு, அவனுக்கு வந்து அது பெரிய வயசு, ஏன்னா வந்து வயசு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கூட கொஞ்சம் கூட இது பார்க்காம அவர் பாட்டு வேலை. சரி, அந்த கபோர்ட் நம்ம இவர் ரூமுக்கு வந்து மார்ட்டினோட ரூமில் வந்து பார்க்குறாப்புல ஆண்ட்ரியா என்னென்ன வச்சுருக்கானே. அவன் புதுசு இல்லை இந்த வீட்டுக்கு, அவன் வச்சுக்கிற அந்த புக்ஸு, அவன் வச்சுருந்த ஃபைல் ஒரு பால் மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து எடுத்து அவங்க பார்க்குறாப்புல. பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு இதையும் பார்க்குறா. சரி, இங்கே இப்படி தான் இருக்குன்னு அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. அது வந்து மார்ட்டினுடைய அம்மா ஃபோட்டோ. சரி, அம்மாவோட ரொம்ப பாசம் போலது. அவன் இந்த பக்கம் இந்த பொண்ணு கடலை இந்த வீட்டோட வேலைக்காரி, இவ பெரு நாடியா. அந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர். அம்மா நீ தான் இங்கே வேலை செய்றியா? அம்மா மேடம் என்ன வேலை செய்றியா, எதுவாக இருந்தாலும் எனக்கு கேட்டு ஹெல்ப் பண்ணு அப்படின்னா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. எது வந்தாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு. அப்போ வந்து ஃப்ரூட் சாப்பிட்ருக்கா. நாதியாவை கூப்பிட்றாப்புல, வா நாதியா நீ வந்து இங்கே உட்காரு, நாடியாட்ட கூப்பிட்டுட்டு பேசுன்னு, இந்த குடும்பத்தில் என்ன நடந்தாலும் நீ எனக்கு சொல்லணும், நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இவ தான் வந்து வெள்ளி மாதிரி எல்லாத்தையும் பார்ப்போன்னு முதல்ல தெரியாது. அதுக்கப்புறம் அவர் லவ்வர் வந்து நம்ம ஹஸ்பண்ட்னே வச்சுக்கோமே. அவர் ஹஸ்பண்ட் பிலிப் வர்றாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சரி எனக்கு அதிகமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன்னு. அப்புறம் அந்த இடத்துல 2 பேரும் ஒன்றா இருந்து வேலை முடிச்சுட்டு அப்போ ஆண்ட்ரி வந்து புக்கு படிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னு நம்ம பறந்துட்டு அப்படியே பொத்துடின்னு கீழே விழுந்துருவா. கீழே விழுந்தோட்டில்ல அப்படியே எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி அப்படியே மெதுவாக போவாள். அவள் தவழ்ந்து போகிறத இவளும் தவழ்ந்து கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருப்பாள். ஆமாம், அவருக்கு அந்த ஃபீல் தூக்கத்தில் தூங்குற மாதிரி அந்த ஃபீலில் ஆண்ட்ரியா பண்ணுறாரு. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கான மார்ட்டின், அவன் பாட்டு அவன் உட்காந்து அவன் பாட்டு
உட்காந்துட்டு அம்மா இறந்து போகிறான் அந்த சோகத்திலேயே உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். மறுநாள் அங்கே வீடு வேலைலாம் க்ளீன் பண்ணிட்டுருக்கல நாடியா அங்கே மாட்டின்னு வரப்பல, அம்மா நீ எப்போ வந்த அப்படின்னு. இல்லை நான் ஊருக்கு போய்ட்டு வந்தேன் அப்படின்ட்டு. ஆமாம் உனக்கு ஏதாவது வேணா என்கிட்ட கேளு அப்படின்னு. நல்லா வீட்டில் எங்கள் அம்மா அப்பா நல்லா இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ சாக்லேட் கொடுத்தா நீ சாக்லேட் நீ சாப்பிடணும். நாடியா சாக்லேட் சாப்பிட்றா. முடிச்சிட உடனே அப்புறம் மறுநாள் ஜாகிங் ஆண்ட்ரி என்ன பண்ணுறாங்களோ ஜாகிங் போகிறாங்க. ஜாகிங் போது நான் வீட்டில் மட்டும் இவன் மட்டும் தனியாக இருப்பான். ஜாகிங்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா. யார்கிட்ட ஃபோனில் பேசிட்டு ஹஸ்பண்ட் தான் பேசுகிறேன், நீங்கள் வரணும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே சரி நம்ம படுக்க போகிறேன்ட்டு இங்கே படுக்கிறாப்புல. இந்த பக்கத்தில் ஆண்ட்ரியாவும் தனியாக படுத்துருக்காப்புல, மார்ட்டின் அவன் இந்த பக்கம் தனியாக படுத்துருக்கான். இப்போ என்ன பண்ணால் ஸ்விம்மிங்கில் ஆண்ட்ரியா குளிக்கிறாங்க. அவங்க குடிச்சுட்டு அவங்க அந்த எதிர்நீச்சல் போட்டு அங்கே அடிக்கிறாங்க பாருங்கள், அதில் குளிக்கிறாங்க. அதில் குளியெல்லாம் முடிச்சுட்டு இதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்களோ யாரும் வெளியே இருந்து நம்ம மார்ட்டின் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். அது முறைக்கு கல்யாணம் முடிஞ்சால் சித்தின்னு அவன் கூப்பிடணும். இது அப்பாவுடைய காதலி தானே, அதனால் அவன் ஃபோட்டோ எடுத்திருக்கான். ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு இங்கே வர எனக்கு காஃபி வேணும் அப்படின்ட்டு. அவன் என்ன பண்ணான், அவனை லேசாக ஒதுக்கி விடுற மாதிரி இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் ஒன்று போக விட மாட்டான். வழியில் தடுத்து எடுத்துட்டு நம்ம ஸ்டைலாக உனக்கு என்ன காஃபி தானே வேணும், சரி இரு நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட ஆண்டி என்ன பண்ணலாம் காஃபி கூட குடிச்சிட்டு வந்துட்டு அதோட அப்பாவும் அம்மாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவனை கூப்பிட்றாங்க, ஹோட்டலுக்கு வராங்க. ஹோட்டலில் 2 ஹோட்டலில் சாப்பிட டின்னர் முடிச்சுட்டு ஆண்ட்ரியா பிள்ளைப்பும் மெதுவாக நடந்து பார்வம் போயிட்டே இருக்காங்க. போயிட்டு வந்துட்டு இவங்க சந்தோஷம் இருப்பாங்க. இவர் எப்போ பார்த்தாலும் வேலைன்னு இருப்பார் பிள்ளைப்பு. அப்போ ஆண்ட்ரியா கட்டி பிடிச்சிட்டு இங்கே பாரு டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு வேலை இருக்குது, நான் வேலை முடிச்சுட்டு அப்புறம் வரேன்னு ரொம்ப கோவமாக எழுந்துச்சி வெக்ஸாக எழுந்துச்சி போயிடுவா. அவள் போனால் அவன் மனசுக்குள்ளே வெறுப்பார், என்ன இந்த இவன் கொஞ்சம் கூட நம்ம இது கோஆப்ரேட் பண்ணாமல் இருக்கிறான்னு. அதுக்கப்புறம் வெளியே போகிற நேரத்தில் சரி வா நான் கூப்பிட்டு போகிறேன்னு, இல்லை இப்போ வேணும்னு கடைசியில் அவளை அப்படியே பெட்ரூம் தூக்கிட்டு போயிடுவான். தூக்கிட்டு போட்டு விட்டு அங்கே அவங்க 2 பேரும் அங்கே எல்லாம் ஒன்றா இருந்து எல்லாம் பேசி நான் முடிச்சுட்டு சரி நான் இன்றைக்கி நான் வேலைக்கு நான் போகணும், சீக்கிரம் போகணும் அப்படின்ட்டு அதை குடிச்சிட்டு எல்லாம் தூங்கலாம் தண்ணி முடிச்சுட்டு இங்கே வீட்டில் நம்ம மாட்டின போலாம் ஒரு டயர் டிப் மாட்ட தெரியாது. அதை மாட்டி வெளியே எடுத்து அவன் பாட்டு அந்த கம்பியை போட்டு இழுத்து வளைச்சி பார்த்துருப்பான். நம்ம தூரத்துலேருந்து ஆண்ட்ரியா பார்க்குறட்டே என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன்ட்டு அவன் சொல்கிறான், இல்லை ஆண்ட்ரியா இது மாட்டிட்டு வெளியே எடுக்கவே முடியல அப்படின்ட்டு. சரி நீ கொண்டா நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ண எடுத்து கரெக்டாக காலில் வச்சு மாட்டி எடுத்து கொடுத்துட்டு அப்பா நேராக உள்ளே வந்து நம்ம திருப்பி பரவாயில்லையே நம்ம சித்தின்னு கூப்பிட மாட்டான், பேரை சொல்கிற ஆண்டியான்னு தான் கூப்பிடுவான். அது காஃபி குடிச்சிட்டு சரி இப்போ 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக ஆகிட்டாங்களா, அதனால் 2 பேரும் பேசாமல் இருந்தாலும் 2 பேரும் ஜாக்கிங் போகிறாங்க. அவர் போகிற வழியில் போகும்போது அந்த நட்பு இந்த பாலம் அந்த பாலத்தை கொஞ்ச நேரம் இருந்து 2 பேர் ரெஸ்ட் எடுத்து பார்க்குறான். அந்த அழகெல்லாம் பார்க்குறான், கீழே வண்டியெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு. பின்னாடி இதே அவங்களுக்கு பாதமாக வரும்னு தெரியாது. அதில் வீட்டுக்கு மாட்டி என்ன பண்ணுறான், லேப்டாப் வச்சுட்டு அவனுக்குள்ளே எக்ஸாம்லாம் படிச்சுட்டு இருக்கா. பக்கத்தில் உட்காந்துட்டு நாடியாக கேட்குறா, உனக்கு இல்லை கம்ப்யூட்டரில் எனக்கு சொல்லித்தரியா அப்படின்னு கேட்குறா. உனக்கு என்ன வேணாலும் சொல்லித்தரேன் நாடியா அப்படின்ட்டு. நான் படித்து நான் கொஞ்ச நாள் ஸ்கூல் போனேன், அதுக்கப்புறம் போகல அப்படின்னு சொல்லிட்டு டைம் இருக்கும்போது நாடியா கிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருப்பான். இங்கே என்ன பண்ணுவான் பிள்ளை நம்ம ஆண்ட்ரியா மியூசிக் போட்டுட்டு அப்படியே டான்ஸ்லாம் ஆடிடும்போது ட்ரிங்க்ஸ் அடிப்பா. 2 பேரும் உட்காந்துக்கிட்டு ரொம்ப பயங்கரமான சிரிப்புலாம் முடிச்சுட்டு என்ன பண்ணலாப்புல ஆண்ட்ரியா உட்காந்துருக்கும் போது மாட்டிய சொல்லிட்டு எனக்கு தோல் வெளியே எடுக்குது, கொஞ்சம் தோலை அமுத்தி விட்றியா அப்படின்னு கேட்குறாப்புல. அவனும் சரி தோலெல்லாம் அமுக்கி விட்டுட்டு அவ்வளோதான் பஞ்சு நெருப்போம் பக்கத்தில் வச்சேன் என்ன ஆகும். அதோட 2 பேர்த்து அப்பாவுடைய காதலி இவனும் காதலி ஆக்கிடுறான். அதுக்கப்புறம் எங்கள் 2 பேரும் ஒன்றா வேலையை முடிச்சிடுறாங்க. இங்கே என்ன பண்ணுறான் அதை பற்றியே யோசனை பண்ண ஆண்ட்ரியா. அது தப்பு நடந்து போச்சுன்னா இவன் அதை பற்றியே ஃபீல் பண்ணிவிட்டு அப்போ எந்த அளவுக்கு லவ் பண்ணுறவளோ ஆண்ட்ரியாவை இவனும் ஆண்ட்ரியாவை முழுமையாக லவ் பண்ண ஆரம்பித்தான். எந்த நேரமும் ஆண்ட்ரியா கூட இருக்கணும் அப்படின்ற ஃபீல் அப்பா கல்யாணம் முடிச்சிருந்தா தாயின் அந்த ஸ்தானத்தில் போயிருந்தா அவன் ஒன்றும் செஞ்ச மாட்டான். இது லிவிங் டுகெதராக வந்ததுனால இவன் என்ன பண்ணுவான், அந்த மைண்டு போயிட்டு இவன் காதலியாகவே ஏற்றுக்கிறாப்புல நம்ம பிலிப் ஆண்ட்ரியாவை. அப்போ 3 பேரும் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பாடு முடியும்போது ரொம்ப ஜாலியாக கமாண்ட் அடிச்சுலாம் பேசிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லாத மாதிரி தான் பேசிக்கிறாங்க. அப்பாவுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சந்தலாபம் மாதிரி தெரியுது, ஆனால் இல்லை அந்த அளவுக்கு ஒன்றும் இது இல்லை. அப்போ எல்லோரும் வேலை முடிச்சுட்டு சரி வா நம்ம படுக்க போகலான்னு ஒவ்வொருத்தராக எழும்பி போகிறாங்க. வெளியே விளையாடுறாங்க, இந்த ஐஸ் பாய் விளையாடுற மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு எங்கே போகணும் அங்கே வீட்டிலேருந்து நாதியா என்ன பண்ண ஊருக்கு போய்ட்டு வேலைக்கு திரும்ப வரா. வந்தோடனே இவங்க அப்பா நம்ம டியூட்டிக்கு போகிறாரு, சீக்கிரமாக போய்ட்டு டெய்லி காலையில் சாயங்காலம் போய்டுவாள். அதை நாதியா உள்ளே வந்தோடனே அவங்க அப்பா போயிட்டதுக்கப்புறம் இங்கே பையன் 2 பேர் அதாவது பிலிப்பும் மார்ட்டினும் 2 பேர் என்ன பண்ணுறாங்க தோட்டத்துக்குள்ள அங்கே உட்காந்து 2 பேர் பேசிகிட்டே இருக்க போகும்போது முத்தம் கொடுக்குறது சீனை இவ பார்த்துருவா, யார் நாடியா பார்த்துருவா. ஸோ இவங்களுக்குள்ளே ஏதோ சம்திங் நடக்குதுன்னு அப்படி ஒளிஞ்சு அவள் பார்க்குறா. பார்த்துட்டு நம்மளாம் அவங்களுக்குள்ள பெட் இருக்கும், அதில் அப்படியே ஸ்டைலாக படுத்துட்டு இவன் டைம் பாஸ் பண்ணிகிட்ருப்பாள். அதுக்கப்புறம் அந்த நீச்சல் குளத்தில் போய்ட்டு அந்த
ஃபிஷ் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணிருக்கும்போது இங்கே இவங்க 2 பேரும் எப்போ பார்த்தா ரிலேஷன்ஷிப்பாக இவங்க ஒன்றாவே இருக்காங்க. இந்த விஷயம்லாம் நாதியாக்கு எல்லாம் தெரியும். ஆனால் யார்ட்டையும் சொல்ல மாட்டா. அப்பா மறுநாள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த சின்ன ஃப்ளைட்டை வச்சு ஓட்டிக்கிட்டு அவங்க வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க லீவ் நாளில். இங்கே வந்து அப்பா படுத்துருக்கிற அப்பாவுக்கு வந்து சன் பாத் எடுக்கணும், அவனுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட சொல்லுவாப்புல. அப்போ மார்ட்டின் தான் வந்து எண்ணெய் தேய்ச்சி விடுவான் பிலிப்புக்கு. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இங்கே நம்ம ஆண்ட்ரியா சுற்றி பார்த்துருப்போம். என்ன அப்போ கண்ணை கட்டிட்டு 2 பேரும் இந்த சும்மா விளையாடுவாங்கன்னா அப்போ ஹஸ்பண்ட் வந்துடுவார். வந்துட்டு உடனே நாங்கள் அவள் கண்ணையும் கட்டுவான். என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. நான் கண்ணை கட்டுறேன், நீங்கள் என்ன கண்டுபிடிக்கல, அதனால் நான் இப்போ உங்கள் கண்ணை கட்டுறேன், நீங்கள் வந்து கண் மூடிட்டு என்கிட்ட பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணலாம். இவங்க 2 பேர் அந்த இடத்துல இது பண்ணிவிட்டு 2 பேரும் அப்படி இப்படி இருப்பாங்க அந்த இடத்துல. இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் கண்டுபிடிச்சிடுவாப்புல. கண்டுபிடிச்சினா பின்னாடி தான் நிற்பாப்புல. அதுக்கப்புறம் அவங்களுடைய வேலை என்ன முடிக்கணும் குடிச்சிட்டு பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக தான் இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு மறுநாள் தோட்டத்தில் உட்காந்து இங்கே ஆண்ட்ரியாவும் மார்ட்டினும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு முடிச்சுட்டே நம்ம விஷயம்லாம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப பிரச்சனையாக போயிடுவோண்டு அதை முத்தம் ஒன்று கொடுத்துருவாங்க அந்த இடத்துல. அப்படியே பார்த்துருவாப்புல, நாடியாக பார்த்துருவா. எங்கே இவ பார்த்துட்டு போய் உங்கள் அப்பா கிட்ட சொன்னால் நம்ம ஆண்ட்ரியா கிடச்சி இந்த வாழ்க்கையே போயிடுமே, அவளுக்கு வந்து இந்த வசதியான வாழ்க்கை வேணும்னு சொல்கிறது. அவங்க அப்பா கூட இவ்வளோ வயசான அப்பா கூட வந்து இங்கே இருக்கிறா. அவன் கூப்பிட்டு பேசுகிறான், இங்கே பாரு இங்கே நடந்து எதுவும் யார்கிட்டையும் அப்பா கிட்டலாம் ஒன்றும் சொல்லிக்காத அப்படின்னு அவன் பட்டும் படாமல் சொன்னான். அவன் நாடியாக சொல்கிறான், நான் அதெல்லாம் யார்கிட்டலாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன், என் வேலை உண்டு, நான் பாட்டு இருக்கிறேன், நீ அதை பற்றி ஒரிப்படுத்திக்கிற அப்படின்னு அவன் நைஸாக பேசி அனுப்பிச்சு நாங்கள் போயிடுறான். மறுநாள் எல்லோரும் உட்காந்து டின்னர் சாப்பிட்றாங்க. சரி நம்ம என்னைக்கா ஒரு நாளைக்கு ஒரு டூர் மாதிரி ஒன்று போகலாமே அப்படின்னு சொல்லி ஒன்று பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம லைட்லாம் முடிச்சு சரி படுக்க போனால் எல்லாம் படுக்க போயிடலாம். ஆனால் மார்ட்டின் மட்டும் அங்கே நின்றுருப்பான். இங்கே வருவாப்புல ஆண்ட்ரியா வந்து நான் அவளை பிடிச்சி வா நம்ம 2 பேரும் ஒன்றா போகணும் தட்டி விடாடி, என்னடா பைத்தியக்காரத்தனமாக இருக்கிற, உங்கள் அப்பா இருக்காரா, உங்கள் அப்பா இருக்கும்போது நான் வர முடியுமா, நீ அடிக்கடி என்ன பண்ணா அவாய்ட் பண்ணுவோம், அதாவது இவனை அவாய்ட் பண்ணி அவனுக்கு ஆசையை உண்டு பண்ணி நாடியாவுக்கு ஆண்ட்ரியாவுக்கு எப்போ தேவையோ அப்போல்லாம் வருன்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாப்புல. அப்பாக்கிட்டையும் மகன்கிட்டையும் 2 பேரையும் மாற்றி அவங்கள வந்து பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி நடந்துகிட்ருக்கா. அப்போ 2 பேரும் ஒன்றா குளிக்கிறாங்க, பேசும்போது அவனை வந்து நெருங்க விடாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி விலகி போகிறாப்புல. மார்ட்டினுக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளே இதுவாக இருக்குது. அப்போ வந்து வெளியூர் போகிறதுக்காக டூரிஸ்ட் பிளேஸ் ஒன்று செலக்ட் பண்ணுறாங்க. நம்ம இந்த பிளேஸுக்கு டூருக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா சரி நாளைக்கே நம்ம போகலாம் அப்படின்னு மார்ட்டின் சொல்கிற. மார்ட்டின் உன் ஃப்ரெண்டெலாம் இருந்தால் யார்ட்டியா சொல்கிறேன், அவன் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போகலான்னு. இங்கே வந்துட்டு மறுபடியும் பெட்ரூமில் அன்றைக்கி வந்து ஆண்ட்ரியை கட்டியில் போன ஆண்ட்ரி என்ன பண்ணுவான், திரும்பி படுத்துக்குவா. அவங்ககிட்ட கோபப்பட்டே பண்ண மாட்டாள். அவனை வந்து வழி கட்டாயமாக ஃபோர்ஸாக வந்து அவளை இது பண்ண அவளை அடிச்சு அவனை அப்படியே தள்ளி விட்ருவா கீழே. இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப சோகமாக ஆக்கி விட்ருவாப்புல. இங்கே வந்து புக்கு படிச்சுட்ருப்பா. அவனுக்கு கோபம் வரும். அப்போ நாடியாவை கூப்பிட்றாப்புல, நீ என்ன பண்ணிகிட்ருக்க இங்கே அப்படின்னு. இல்லை நான் கட் பண்ணும்போது கையை அறுத்துக்கிட்ட அப்படின்னு. நீ ஏன் அவசரப்பட்டு பண்ண இதை பண்ண வேண்டியதுன்னு அப்படின்னு அவளுக்கு பேண்டேஜ் போடுறா. பேண்டேஜ் போட்டோன்னா அந்த கை வரும். அந்த கையை வந்து என்ன பண்ணால் வாயில் அந்த சூப்பா சின்ன பசங்க மாதிரி. இதை வந்துட்டு நம்ம மார்ட்டின் பார்த்துட்றான். ஏன் இந்த ஆண்ட்ரியா இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு. ஒரு இவள் லெஸ்பியனாக இருப்பாளோ அப்படின்னு ஒரு ஃபீல் அவனுக்கு வருது. ஆனால் அவள் ஏன் அதெல்லாம் பண்ணுறா அப்படி ஆண்ட்ரியானா, இவங்களுக்குள்ள விஷயத்த யாருக்கிட்டே அவள் சொல்ல மாட்டேன்னு. கார் எடுத்துகிட்டு ஆண்ட்ரியா வரும்போது அந்த இடத்துல ஒரு ஆந்த மாதிரி ஒன்று கீழே விழுந்து செத்து போய் கிடக்கும். அது ஆண்ட்ரியா அப்படியே பார்த்தீங்கன்னா மனசு கொஞ்சம் கவலையாக இருக்குது. அதை பார்த்து எடுத்து போட்டு யாரோ இந்த வண்டியை குறுக்க போகும்போது அடித்து போட்டு போயிடுச்சு. அதை எடுத்து போயிட்டு அம்மா நான் பேசிகிட்டு இருக்காங்க. சரி என்னைக்கு போகலாம், அந்த ப்ரோக்ராம் நமக்கு வேணுமே அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்க குளிச்சிட்ருக்காங்க 2 பேரும், அப்பாவும் மகனும் குளிக்கிறாங்க. அதாவது தண்ணிக்குள்ளே எவ்வளோ நேரம் மூழ்கி இருக்கணும் அப்படின்ட்டு. மூழ்கும் போது டம்முன்னு முழுகுவார் பாருங்க. சில நேரத்தில் தம் காட்டிட்டு ஒரு செகண்ட் அவனை பிடிச்சி அமுக்குறான். நமக்கு அமைச்சா அவனை ஏதோ பண்ண போகிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. அவர் என்ன பண்ணுறாரு, தம் கட்டி எழும்பிட்டு என்னடா பண்ணுற, ஏன்னா என்னை பிடிச்சி அமுக்குறேன்னு. இல்லைப்பா நீங்கள் எவ்வளோ நேரம் தண்ணி உள்ள இருக்குன்னு செக் பண்ணுறேன்னு. அதெல்லாம் முடிச்சு மறுபடியும் ஆஃபீஸ் வேலையை கம்ப்யூட்டர் பண்ணுவேன். நேடியா சொல்கிறாப்புல, நான் கொஞ்சம் வெளியே அம்மா வீட்டுக்கு போனோம், நான் போயிட்டு ஒரு 2 நாள் சாவி இங்கே வச்சுக்கேன், ஏன்னா இவங்க டூருக்கு போகிறோன்னு சொல்லியிருந்தாங்களே, அதனால் நான் போயிட்டு நான் 1 வீக்கில் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோம்னா, சரிம்மா நீ போயிட்டு வா அப்படின்னு அவன் ஆன் வச்சுட்றாப்புல. இங்கே வந்து நம்ம ஆண்ட்ரியா வந்து மார்ட்டின்கிட்ட பேசுகிறாப்புல, நீ எப்போ பார்த்தாலும் விலகி போகிறேன், எனக்கு கொஞ்சம் உனக்கு பிடிக்கலையே அப்படின்னு, நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு, உன்னை லவ் பண்ணுறேன் நான். எல்லாம் சரிடா, உங்கள் அப்பா இருக்காரா, உங்கள் அப்பாவுக்கு நல்ல என்ன செய்ய முடியுன்னு. முத்தங்குடி நேரத்தில் அப்பா டக்குன்னு கிச்சனுக்குள்ளே உள்ளே வந்துடுவார். என்னடா பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை, கண்ணில் தூசி விழுந்துன்னு டக்குன்னு என்ன பண்ணால் சீனை மாற்றி அப்படியே வந்தோம்னா போய் ஆண்ட்ரியா போய்ட்டு பிலிப்பை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே பின்னாலே நடந்து போயிடுவாங்க. அப்போ என்ன பண்ண முடியும், அப்போ அந்த டூருக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்களே, சரி வாங்க டூருக்கு போகலாம். டூருக்கு வரும்போது அவனுடைய ஃப்ரெண்டு அவன் ஃப்ரெண்டையும் ஜேம்ஸும் அவனையும் கூட்டிகிட்டு எல்லோரும் அந்த ஒரு காட்டு பங்களாக்கு வர்றாங்க. ஆமாம், அது வந்து ஜெர்மனியில் வந்து சாக்சன் சுவிட்சர்லாந்து இருக்கு ஒரு மலைப்பகுதி. அங்கே வந்து என்ன பண்ணலாம், சரி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ இங்கே வந்து
கேட்கல வர வர ஆண்ட்ரியாட்ட மாட்டுன்னு கேட்குறேன், நீங்கள் எங்கிட்ட நெருங்கியே நீ பழக மாட்டேங்கிற, சரி ஒரு கண்ணாமூச்சி மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடுவோம், நீங்கள் எல்லாம் போய் ஒளிஞ்சிக்கங்க, நான் உங்களை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ன உடனே சரி பிலிப்பும் ஆண்ட்ரியாவும் அவங்க போய் ஒளிஞ்சிக்குவாங்க. நம்ம மார்ட்டின் தான் மற்ற 2 பேரையும் கண்டுபிடிச்சி சுற்றி வரும். மலை காடு எல்லாம் ஏறி இறங்கலாம், பள்ளங்கள்லாம் ஏறி இறங்கலாம், எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. அவங்க எங்கே இருப்பாங்கன்னு தெரியல. அவன் சுற்றி பார்க்குறான். அவன் போகிற இடமெல்லாம் இவங்களும் போகிறாங்க. அவங்க வந்து ஒரு புதர் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே இது பார்க்குறானே, இதுக்குள்ளே சைடில் தான் வந்து அவங்க ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பான். அந்த பார்க்குறவங்க இருக்காங்க பாருங்கள், ஆனால் அவங்களுக்கு தெரியாது. அவங்க வெளியே பார்த்துட்டு போயிடுவோம். அமைதியாக இருப்பாங்க. சுற்றி பார்க்குறான். அவன் ஒரு இடத்துல அப்படியே அழுகுற மாதிரி விடுவான். அப்பா அப்பா அப்பான்னு கத்துவான். ஏதோ ஆகி போச்சு, நம்ம ஃபேஸே மாறிப்படும். ஸோ அந்த எமோஷன் சீன் ரொம்ப நல்லாயிருக்கும். அது எல்லாம் முடிச்சுட்டு போனால் மலை அடிக்கிறது இந்த இயற்கை அழகி எல்லோரும் 4 பேர் உட்காந்து ரசிச்சிருக்காங்க. ஃப்ரெண்டு, அம்மா, அப்பா, பையன் எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. சரி எல்லாம் முடிச்சிட்டோன்னே அப்பாங்க அன்றைக்கி வந்து பையனை கூப்பிட்டு வரல. அப்பாவுக்கு ஒரு சின்ன சந்தேகமாக இருக்குது. அன்றைக்கி அந்த பாத்ரூமில் அந்த கிச்சனில் நம்ம முத்தம் கொடுக்குற சீன்லேருந்து பார்த்து வந்தாலே அதை பற்றி விசாரிக்கல. இங்கே என்ன பண்ணுமா ஹீரோனி ஆண்ட்ரியா விசில்லாம் அடிச்சுக்கலாம், அவங்க எங்கே இருக்கான்னு அந்த கீழே இந்த காளான் மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணால் அவன் சாப்பிட்லான்னு சொல்லி அதை எடுத்து அவன் சாப்பிடான். அவன் ஜேம்ஸ் சொல்லுவான்ல, ஜேம்ஸ் என்னென்ன இதெல்லாம் நீ சாப்பிடுவான், ஏன்னா இதெல்லாம் சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுனா இருக்குது, இதெல்லாம் சாப்பிட்ற பொருள் தானே, பச்சையாக நான் சாப்பிட்ணுன்னு அவனுக்கு கொமட்டுற மாதிரி வந்துடும். அதோட சான் பண்ணிட்டு இவன் வந்து என்ன பண்ணலாம், இவளோட ஒன்றா பழகி இவளை எப்படியாவது ஆண்ட்ரியாவை கனெக்ட் பண்ணலான்னு சொல்லி தான் அந்த ஜேம்ஸும் வந்து இது பண்ணுறான். இங்கே வந்து 2 பேரும் நம்ம தான் கார்ட்ஸ் விளையாண்டுருப்பாங்க. அங்கே வந்து காட்டில் வந்துட்டு இருக்கலாம், இருட்டில் நடந்துட்டு வர்றாங்க. பிலிப்பும் ஆண்ட்ரியாவும் மார்ட்டின் வந்திருக்க போகும்போது அவங்க விளையாடுறாங்க. இங்கே அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு இது, இங்கே ரூமில் வந்து சொல்கிறாப்பல, டே ஏன்டா என்னுடைய காதலி ஆண்ட்ரியா கிட்டே போய் நீ போய் பேசுகிறிய, அவ கூட ஒன்றா கூட இவங்க ஃப்ரெண்ட் 2 பேருக்குள்ளே அடி சண்டையாக போயிடுது. சரி எல்லா சண்டையெல்லாம் முடிஞ்சு சரி வாங்க எல்லோரும் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. ஒருத்தருடைய ஒரு மொத்தமும் இப்படி ஈடாடாமல் வருது. ஏன்னா அப்பா அம்மானுக்கு இடத்துல ஒரு சின்ன ஒரு பொறாமையில் அவங்க 2 கொஞ்சம் வாக்குவாதம் போயிருக்கோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு வாக்குவாதம், எல்லாம் இந்த ஆண்ட்ரியா வச்சு தான் இவ்வளோ வேலை இங்கே நடந்துகிட்ருக்கு. ஒருத்தர் பேக்காமல் எப்படி சந்தோஷமாக போனாங்களோ வரும்போது அமைதியாக வராங்க. இங்கே வந்து நகை பாலிஷ் நகை வெட்டிருக்கும் போது பின்னாடி வந்த மார்ட்டின் என்ன பண்ணால் அவளை வந்து அப்படியே பிடிச்சா திட்டுவா, டே ஏன்டா நீ இதெல்லாம் பண்ணுற அப்படின்ட்டு. அதில் ரொம்ப வெக்ஸ் ஆகி போய்ட்டு என்ன பண்ணோம் அப்படில மார்ட்டின், சரி நம்ம கிளப்புக்கு போகலாம் அப்படின்னு அந்த கிளப்புக்கு வந்து டான்ஸ் ஆடாமல் கிளப்புக்கு போயிடுவான். இங்கே அம்மாவும் அப்பாவும் வந்து இங்கே உட்காந்து பேசிடுவாங்க. நல்லா தண்ணி அடிச்சுட்டு வந்து அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு, அப்பா சாரிப்பா நான் தண்ணி குடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிக்கு போய் இந்த ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாம் ஜாலியாக இருந்துட்டு அப்படியே கையை தட்டிட்டு வந்து அங்கே ஒரு சோபா இருக்கும், அந்த சோபாவிலேயே வந்து மார்ட்டின் அப்படியே படுத்துடுறான். அப்போ இவ்வளோ சந்தேகம், நம்ம இவனோட கோஆப்ரேட் பண்ணாதனால தான் இவன் குடிச்சிட்டு வந்திருக்கான்னு தண்ணியை கொண்டு வந்து ஆண்ட்ரியா அவன் மூஞ்சில் ஊற்றுருவா. எலும்புடா ஏன்டா நீ இப்படிலாம் பண்ணுற அப்படின்ட்டு. அவன் எலியும் பார்த்துட்டு என்ன பண்ணுறான், மறுபடியும் அப்படியே தூங்கிடுவான் மார்ட்டின்னு. அப்போ ஒரு கழுகு ரோட்டில் பார்த்தால அந்த கழுகு மாதிரி ஒரு ஆந்தை, அந்த ஆந்தை வந்து வீட்டில் உட்காந்துருக்கோம். அப்பா அம்மாவும் பேசிகிட்டு இருக்கா, டே உன்னோட ஃப்யூச்சர் நீ என்ன பண்ணியிருக்க பண்ணு. அப்போ தூங்கிட்டு இருக்காப்புல ஆண்ட்ரியா பிலிப் வருவாங்க. அங்கே மார்ட்டின் வந்து அவள் கூட ஒன்றா சேர்ந்துருக்கலாம்ல, நீ இருக்கக்கூடாது, ரெடி உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் தப்பு, இனிமேல் அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு அவளை பலவந்தமாக ஃபோர்ஸ் பண்ணான். அவன் என்ன பண்ணான், அவளை தட்டி விட்டு அடிச்சுட்டு இனிமேல் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஏஞ்சி அங்கேருந்து போயிடுறா கோவமாக. ஏன்னா வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது அவளுக்கு வர பிடிக்க மாட்டேது. அவங்க அப்பா வேறு வெளியே உட்காந்துருக்காரு. சரி மறுபடியும் ஜாகிங் போகலாம் வாடன்னு ஜாகிங் போடுறாங்க. இதான் இவங்களுக்கு ஃபைனல் டே. நடந்து வரப்போகும்போது அவங்க எதிர்பார்க்கல, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அந்த பிரிட்ஜுக்கில் வண்டியில் போது அங்கே நிற்கிறாங்க. அவன் கேட்குறான், நீ என்ன ஆண்ட்ரியா மாதிரிலாம் இல்லை, முன்னாடி நீ எவ்வளோ இது வந்த, நீ மட்டும் எனக்கு முத்தங்கள்லாம் இந்த பாலத்துக்கு கீழே வந்து நான் செத்து போயிடுவேன்ட்டு. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது முத்தமும் கொடுத்துருவான். அவன் என்ன கொடுக்காதடா வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், அவன் பிடிச்சி இந்த கையை லேசாக தட்டி விடலாம், அவ்வளோதான் புத்தொட்டின்னு அவன் கீழே விழுந்துடுவான். அங்கே ரோட்டில் அடிபட்டு ஸ்பாட்லேயே அவன் இறந்து போயிடுறான். இந்த கொலைக்கு யார் காரணம்னு பார்த்தா ஆண்ட்ரியா தான் காரணம். அதில் போலீஸ்காரர் இன்ஸ்பெக்டர் எல்லோரும் விசாரிக்கிறாங்க. ட்ரேயர் அவள் தான் இன்ஸ்பெக்டரு. அவள் சொல்கிறாப்புல எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்கள் பாட்டு போயிட்டு இருந்தோம், அவன் பிரிட்ஜ்லேருந்து தவறி விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கதை கட்டுறாங்க. ஏன்னா மேலேருந்து கீழே தான் தள்ளி விட்டதாகலாம் சொல்லவே இல்லை. போலீஸ்கார் திருப்பி அவங்க அப்பா கிட்டையும் கேட்குறாரு, அவனுக்கும் இது ரிலேஷன்ஷிப் எதுவுமே கிடையாது. ஆனால் இவளுக்கு ஒரு சந்தேகம், இவ தான் பண்ணியிருப்பா அப்படின்ட்டு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அவன் பண்ணியிருப்பான், அவனாக பண்ணியிருப்பான்ட்டு. ஆனால் மகனுக்கும் இவளுக்கும் சம்மந்தம் இருக்குன்றது பிலிப்பு கொஞ்சம் சாயலாக தெரிய வந்துடுச்சு. இது எல்லாம் தெரிஞ்சு எவ்வளோ நாளைக்கு இப்படி இருக்கும். போலீஸ் கேட்டவுடனே இனிமேல் நம்ம இந்த இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் மறைச்சிரும், யார் வந்து கேட்டாலும் எது கேட்டாலும் சொல்லக்கூடாது. அதாவது தான் மகனை இவ கொண்டுட்டான்னு இவளை விட்டு அவன் போலீஸில் பிடிச்சி கொடுப்பான்னு பார்த்தா இவன் நமக்கு வேணும்னு சொல்கிறதுனால பிலிப்பு என்ன பண்ணால் அது எல்லாத்தையுமே மறைச்சி இவ தான் கொலை பண்ணான்றதை மறைச்சி வச்சிருவான். அந்த
எல்லா உண்மையும் இந்த நாடியாவுக்கு தெரியும், பார்த்துக்கிட்டே இருக்கிறா. பார்த்துட்டு இருந்தோன்னா போயிட்டு இதை வந்து அவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப் இருக்குன்றத அவங்க அப்பா கிட்ட அவள் போய் சொல்கிறா. அப்படி இருக்குன்னா அவளுக்கு வந்து தெரிஞ்சுட்டு அவரும் ஒன்றுமே கண்டிக்க மாட்டேங்கிறாரு. எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கு. அவருக்கு எல்லாமே தெரியும் சொல்லிட்டா வந்து இருந்தனால தானே. அதில் முடிச்சிட்டவங்களும் அவர் கையில் ஒரு கத்தியை வச்சுட்டு எப்போ இந்த ஃபஸ்ட் சீன்லேயும் காட்டுவாங்க அதை வச்சு அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அவருடைய வேலை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கேஸ் வந்து இல்லாமல் போயிடுச்சு. அது ஆக்சிடென்ட் மாதிரி அதை கேஸை கதைக்கிட்டு அந்த இதை அப்படியே அங்கே முடிச்சிட்டாங்க. நாடி அந்த நீச்சல் குளம் இருக்குது. அந்த நீச்சல் குளத்தில் வந்து இந்த படத்தோட அந்த ஸ்விம்மிங், அந்த பேர் போல் ஃபிஷ் ஸ்விம்மிங் அப்சைட் டவுன், அதாவது ரிவேஸில் பின்பக்கமாக வர்றது. 3 பேர் சேர்ந்து இது ஒரு முக்கோண காதல். கடைசியில் நம்ம ஆண்ட்ரியா என்ன பண்ணுறோம், நாடியா கூப்பிட்டு அவளுக்கு வந்து வாயுவில் ஒரு முத்தம் கொடுத்து அவளை என்ன பண்ணுறா, லெஸ்பியன் ஆக்கி அவள் கூட வச்சுக்கிறா. ஏன்னா அந்த கொலை பண்ண விஷயம், அந்த வீட்டில் நடந்த எல்லா விஷயம் இவன் தான் விட்னஸ்ஸு, இவ போய் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த படத்தை இந்த இடத்துலையே முடிக்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு பொண்ணுக்காக அப்பா பையன் 2 பேரும் மாறி மாறி இருந்து அந்த பொண்ணு தான் சுகம் அனுபவிக்கணும், அந்த வீட்டிலே நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி லிவிங் டுகெதராக இருக்கணும். இவனாலேயே அந்த பையனும் இறந்து போயிட்டா. இவன் அந்த காசுக்கும் அவங்க அப்பாவும் இந்த பொண்ணு தான் வேணுன்ற ஒரு சுகத்துக்காக இந்த படம் இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.